Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே மாத்துக்கண்மாய் கிராமத்தில் 9 லட்சம் ரூபாய் தொகுதி நிதியில் கட்டப்பட்ட கலையரங்கத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் திறந்து வைத்தார். விழாவில் நகர செயலாளர் ராஜா, காளையார் கோவில் ஒன்றிய செயலாளர்கள் பழனிசாமி, அருள் ஸ்டீபன், புல்லுக்கோட்டை சிவாஜி, மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் நவநீதன், மாவட்ட பாசறை துணை செயலாளர் சதீஷ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் கிறிஸ்தவ வன்னியர்களின் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடியா திமுக அரசை கண்டித்து முழக்கம் எழுப்பப்பட்டது. ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன்பு திரண்ட கிறிஸ்தவ வன்னியர்கள் ஏராளமானோர் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் தங்களை சேர்க்க கோரி முழக்கமிட்டனர். தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் விடியா ஸ்டாலின் அரசு வஞ்சித்து வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். முன்னதாக தனியார் மண்டபத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் கிறிஸ்தவ வன்னியர்களை சேர்க்க வேண்டுமென விடியா அரசுக்கு வலியுறுத்தப்பட்டது. ராமநாதபுரத்தில் முன்னறிவிப்பின்றி தர்கா கொடிமரத்தை நகராட்சி பணியாளர்கள் அகற்றியதை கண்டித்து இஸ்லாமியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கேணிக்கரையில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி எதிரே உள்ள தர்கா முன்பு கொடிமரம் அமைந்துள்ளது. இந்த கொடிமரத்தை நகராட்சி பணியாளர்கள் அகற்றியதை அறிந்த இஸ்லாமியர்கள் வேண்டுமென்றே நகராட்சி நிர்வாகம் செய்ததாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விடியா ஸ்டாலின் அரசும் ஆட்சியாளர்களும் திறனற்று இருப்பதே இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டியில் குப்பை வாகனத்தில் தூய்மை பணியாளர் ஏற்றிச் சென்ற சம்பவம் பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமுருகன்பூண்டி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுகள் சேகரிக்கும் பணி தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் வீடுகள் தோறும் குப்பைகள் சேகரிக்கும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் குப்பை லாரியில் கழிவுகள் மீது தூய்மை பணியாளர் ஒருவர் அமர்ந்து சென்ற சம்பவம் பொதுமக்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குப்பைகளுக்கு கொடுக்கும் மதிப்பைத்தான் தூய்மை பணியாளர்களுக்கும் வழங்குகிறார்களா? இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையா என மக்கள் ஆவேசமாக கேள்விகளை எழுப்புகின்றனர். மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்துகள் ஒன்றன் மீது ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. வேளாண்மை கல்லூரி அருகே மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது பின்னால் வந்த மற்றொரு அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. முன்னால் சென்ற பேருந்து ஓட்டுநர் திடீரென பிரேக் போட்டதால் விபத்து நிகழ்ந்ததாக பகுதி மக்கள் தெரிவித்தனர். எனினும் நல்வாய்ப்பாக பேருந்தில் பயணித்த யாருக்கும் அசம்பாவிதம் ஏற்படவில்லை. ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறையின் தோல்வியே இதுபோன்ற சாலை விபத்துகளுக்கு காரணம் என விமர்சனம் எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே வாத்து மேய்க்கச் சென்ற சிறுமி மற்றும் சிறுவன் ஆகியோர் குட்டையில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தீயடையார் பகுதியைச் சேர்ந்த 4 வயது சிறுவன் ருத்ரேஸ்வரன் மற்றும் 11 வயது சிறுமி ஜெயலட்சுமி ஆகியோர் குவாகத்தில் உள்ள குட்டையில் வாத்து மேய்க்கச் சென்றனர். அப்போது இருவரும் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கியதில் பரிதாபமாக உயிரிழந்து சடலமாக மீட்கப்பட்டனர்.